வாங்க. இது வந்துட்டு மிளகு செடி. இல்லை, இது இன்னும் கொஞ்சம் நாளில் பழுத்துறோம். வீட்டுக்கு தேவையான மிளகு, நல்ல காரமான மிளகு. ஒரே செடி தாங்க இது. இது வந்துட்டு நான் வியட்நாம் போயிருந்தேன் ரீசெண்டாக. அங்கேருந்து ஒரு ஹோட்டலில் சாப்பிட போன ஒரு மிளகாய் எடுத்துன்னு வந்து அதிலிருந்து விதையை போட்டு இதெல்லாம் இவ்வளோ செடி. நான் இது வியட்நாம் பச்சை மிளகாய்ங்களா? வியட்நாம் பச்சை மிளகாய்ங்க. பறவைங்களாம் வருது, சிட்டுக்குருவிங்க நிறைய வரும். இன்னும் ஒரு இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குவீங்க. இது வந்துட்டு கம்பு. இந்த கம்பு வந்துட்டு இதில் கொட்டி வைக்கிறதுனால இந்த பறவைங்க வந்து இங்கே உட்காரோம். இது உள்ள கொத்தினோன்னு வெளியே வரும். அது சாப்பிட்டு இறைக்கிறதெல்லாம் இதுலேயே தங்கும். அது சாப்பிட்டு போயிடும். நிறைய பறவைங்க வருதுங்க. அதில் நிறைய அணில் இருக்குது என் தோட்டத்தில். பட்டாம்பூச்சி வருதுங்க, கலர் அப்பா. இந்த பட்டாம்பூச்சியை பார்க்குறப்பெல்லாம் எனக்கு ஆச்சரியம். இந்த சீட்ஸு முளைச்சி செடியில் எப்படி அழகான பூக்குது, அதுக்கு காம்படிஷன் மாதிரி இருக்கும். அந்த பட்டாம்பூச்சி அவ்வளோ அழகாக வருங்க. தங்கவயல், ராபர்சன் பேட்டை, கௌதம் நகர் ஃபர்ஸ்ட் கிராஸ் ரோட்டில் செல்பவர்கள் இந்த வீட்டை வியந்து பார்த்து ரசிக்காமல் இந்த இடத்தை விட்டு நகர முடியாது. வீடு முழுக்க மலர் செடிகள், மூலிகை தாவரங்கள் பின்னி பிணைந்து பச்சை பசேல் என்று கண்களை கொள்ளை கொள்கிறது. எப்போதும் இனிய தென்றல் காற்று வீசும் இந்த வீடு இயற்கை ஆர்வலர், பூக்களின் காதலர் பேராசிரியர் சுப்பிரமணி அவர்களின் பூந்தோட்ட பொக்கிஷம். இந்த வீடு கட்டி 40 வருஷம் ஆகுதுங்க. அந்த 40 வருஷத்துல அந்த வீட்டுக்கு பேரே பிளாசம் சைடுன்னு தான் வச்சுருக்கேங்க. பாருங்க, இது வந்துட்டு இது மண்ணே தேவையில்லை இந்த செடிக்கு. இது வந்துட்டு போலோ மின்ட்டுன்னு. இப்போ நம்ம பப்பர் மின்ட் சாப்பிடுவோம் இல்லைங்களா, ஒயிட்ல ரிங் மாதிரி இருக்கும். நீங்கள் இது வாயில போட்டு பாருங்களேன். ஓ, அப்படியே இருக்குதுங்களே பப்பர் மின்ட். இது வந்துட்டு ஹைபிஸ்கஸ், செத்திப்பூன்னு சொல்லுவாங்க. இதில் என்கிட்ட வந்து 13 கலர் இருக்குங்க. இந்த தோட்டத்தில் எவ்வளோ செடிங்க இருக்குங்க? ஒரு 1000 செடி இருக்குங்க. 1000 பிளான்ட்ஸ், 1000 டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது. தூண்டில்காரனுக்கு மிதக்கு மேலே கண்ணுன்றாங்களே, அந்த மாதிரி நான் எங்கே போனாலும் முதல் செடியை தான் பார்க்குவேன். வெட்டி கதை பேசி இவங்கள பேசுகிறத விட இது செடியை பற்றி பேசினா நம்ம செடி அந்த பழக்கத்தில் இருந்தாக்கா பார்க்குறப்ப என்ன பேசுவோம், செடியை பற்றி தான் பேசுவோம். நம்ம இன்னொருத்தரை பற்றி பேச மாட்டோம். நம்ம இதில் ஒரு விஷயம் என்னச்சுன்னா, இந்த வெரைட்டி வெற்றிலை செடியில் பூ இருக்கும் பாருங்கள். இதுதான் பூங்க, இதுதான் அந்த பூ. இது வந்து இந்த கோவிட் சீசனில் 2 சாப்பிட்டாக்கா போதும். நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகமாகவே இருக்குது. வெத்தலை டேஸ்ட்டு தான் இருக்கும். அது நீங்கள் நிறைய செடிங்க என்கிட்ட அழகுக்காக கூட இருக்கும் பார்க்குறதுக்கு. நான் துணி கடைக்கு போனாக்கா யோசிக்கிறது, இந்த செடிங்க, இந்த துணிகள்லாம், இந்த டிசைன்ஸ் எல்லாம் எங்கேருந்து அவங்களுக்கு ஐடியா வந்துச்சின்னு பார்த்தாக்கா இதெல்லாம் இயற்கையிலேருந்து தான் வந்ததுங்க. இந்த செடி பாருங்கள், இந்த டிசைன் பாருங்கள், இந்த செடி பாருங்கள். இயற்கையிலேயே இந்த மாதிரி ஓட்டைங்க இருக்கும். ப்ரஷ் வச்சு பெயிண்ட் பண்ணால் கூட இப்படி வராது. சிலது வந்துட்டு வெயில் தேவை, சில வந்து நிழல் தேவை, சில வந்து வெயிலும் நிழலும் சேர்ந்து தேவைங்க. அந்த மாதிரி செடிங்க தான் நிறையா இருக்குது. இது பாருங்கள், அந்த இதுக்கு வந்துட்டு மதர் இன் லாஸ் டங்குன்னு பேருங்க. மதர் இன் லாஸ் டங் நீளமாக இருக்கிறதுனால மாதிரி. இது பெட்ரூமில் வச்சாக்கா அதிகமான ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் பண்ணுது. அதனால தான் இது வாஸ்து செடின்றாங்க. இது பாருங்க, கத்திரியில் கட் பண்ணி விட்ட மாதிரி டிசைன் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த இலைங்க. 40 வருஷம் ஆகுதுங்க இந்த வீடு கட்டி. பிளாசம் சைடுன்னு நான் பேர் வச்சேன் அந்த வீட்டுக்கு. எந்த நேரமும் செடிங்க வளர்ந்து பூத்து குலுங்குற மாதிரி சந்தோஷமும் மனசு நிம்மதியும் அப்புறம் நல்ல ஒரு புரிதலும் இருக்கணும் மனுஷனுங்க கிட்ட. அப்படின்றதுனால தான் பிளாசம் சைடு. இங்கே யார் வந்து போனால் கூட அந்த ஹம்பிள்னஸ் இருக்கணுன்றதுக்காக தான் ஆர்ச் போட்டோங்க. இந்த ஆர்ச் அப்போல்லாம் கம்ப்யூட்டர் கிடையாது, இன்டர்நெட் கிடையாது. நான் வந்துட்டு லைப்ரரியில் போயிட்டு புக்ஸை ரெஃபர் பண்ணி நானே டிசைன் பண்ணதுங்க இந்த வீடு. இது வந்துட்டு டவுட் டெயில் பாம்புன்னு சொல்லுவாங்க, இல்லை ஃபிஷ் டெயில் பாம்புன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த இலைங்க வந்துட்டு மீன் வால் மாதிரியே இருக்கும். போகினுலா செடி 25 வருஷத்துக்கு மேலே ஆச்சுங்க. நான் வந்துட்டு இந்த ஹார்ட் ஷேப்லேயே வச்சுட்டு பார்த்தேன். ஏன்னா இந்த இடத்துல வந்துட்டு ஹெல்த்தி பீயிங்ஸ் இருக்காங்கன்றதுக்காக அதை பார்த்த உடனே ஒரு நல்ல ஒரு இதயம் கூட பச்சையாக இருக்கணுன்றதுக்காக தான் அந்த ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன் நான். இதெல்லாம் வந்துட்டு மார்னிங் க்ளோரிஸ். காலையில் பூக்கும், 10 மணி வரைக்கும் இருக்கும், அப்புறம் கீழே விழுந்துடும். இது வந்துட்டு ட்ரெஸ்ஸினான்னு சொல்லிட்டுங்க. இது வந்து செமி ஷேடில் தான் வளருங்க. நிறைய கலர் வரும். அது பாருங்க, நிறைய வெரைட்டி இருக்குது இதில். இது செமி ஷேடில் தான் வரும், வெயில் பட்டாக்கா கருகிடாது. இது பாருங்கள், ஃபேன் பாம்னு சொல்லுவாங்க. இந்த பாம்ஸ்லேயே நிறைய வெரைட்டி இருக்குது. ஃபேன் மாதிரியே இருக்குது பாருங்கள். இது சைனீஸ் டால்னுவாங்க. டால் மாதிரியே இருக்கும். வெரி எக்ஸ்பென்சிவ் பிளான்ட் அது. இந்த ஒரு செடி அப்படி 1000 ரூபா ஆகும். அந்த செடி நான் சொன்னேன், நம்ம பெயிண்ட் வாங்குறோம் இல்லைங்களா, அந்த பெயிண்ட் வாங்குற டின்னுங்க இது. அந்த டின்னை பெயிண்ட் பண்ணி அதில் படங்க போட்டு அதுக்குள்ளே இந்த செடிங்க வைக்கிறது பாருங்கள். இந்த செடியே வேறுங்க.
இதில் ஊற்றுற தண்ணி எங்கேயும் போகாது, செடி சோறு மேலேயும் வராது, இதுலேயே இருக்கும். அந்த தண்ணியை எடுத்து நம்ம தெரியும் செடிக்கு ஊற்றலாம். இதெல்லாமே பெயிண்ட்டுங்க, நம்ம வீட்டுக்கு வாங்குகிற பெயிண்ட்டுங்க. ஜி பிளான்ட்டுன்னு வாங்கிட்ட ரொம்ப அதிகமான விலைங்க. நம்ம சைஸ் செடி வந்து 2000 ரூபா ஆகும். எங்கே நான் போனாலும் வந்துட்டு முதல் நர்சரி எங்கே இருக்குது, யார் வீட்டில் என்ன செடி இருக்குது, அந்த செடி பேர் என்ன, அதனால் உபயோகம் என்ன, அதனுடைய நேச்சர் என்னான்ட்டு எல்லாம் பார்க்குவேன் நான். இது வந்துட்டு ஸ்ப்ரே பம்பு. இந்த ஸ்ப்ரே பம்பு வேலை செய்யாத உடஞ்சிட்டதுனால அதை பெயிண்ட் பண்ணி அதில் ஒரு பூ போட்டு அது உள்ள செடி வச்சுருக்கேன். இந்த பாருங்க, இந்த இதுக்கு தோட்டத்துக்கு வந்துட்டு இப்போ 2 வருஷத்துக்கு முன்னே பொங்கல் சமயத்தில் நான் வந்துட்டு வீட்டில் என்கிட்ட ஒரு சொரக்காய் செடி இருந்துச்சுங்க. பழைய காலத்தில் வந்துட்டு இந்த சொரக்காயில் தான் தண்ணி எடுத்துகிட்டு போவாங்க. அதனால தான் இது பேர் பாட்டில் கோவர்டுன்றாங்க. இது பூசணிக்காய் வதக்கை சேர்ந்தது தான். இந்த சொரக்காய்க்கு வந்துட்டு பேரே வந்து பாட்டில் கோவர்டு. இதில் வந்துட்டு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் செய்வாங்க. இதில் கயிறை கட்டிட்டு இதுதான் கழுத மேலேயோ குதிரை மேலேயோ போட்டு இல்லை தோளில் மாட்டிட்டு போவாங்க. இதில் தான் தண்ணி எடுத்துகிட்டு போவாங்க. இது என் தோட்டத்தில் வந்துட்டு ஒரே செடி 100 காய் விட்டுச்சுங்க. இது 100 காய் விட்டு நாங்கள் சாப்பிட்டு வந்தவங்க போனவங்களுக்கு கொடுத்து மிச்சம் இருந்ததை நான் இந்த மாதிரி குடுவையாக பண்ணியிருக்கேன். இதில் இல்லை லேம்ப் ஷேட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன் பாருங்க. இது நான் எதுவும் பெயிண்ட்டும் பண்ணல, பாலிஷும் பண்ணல, ஏன்னா அது நேச்சுரலாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு நான் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னு சொன்னாக்கா, இந்த இது இருக்குது இல்லைங்களா, நான் சோலார் லேம்ப்ஸ் இருக்குது இல்லைங்களா, பாருங்கள் இதெல்லாம் சோலார் லேம்ப்ஸ். ஆமாங்க சார். பாருங்கள், நான் இது அது தானாக வந்துட்டு இருட்டானோடனே எரியும். பாருங்கள், இதை எடுத்தோடனே ஆஃப் ஆகிடும். இது மேலே இருக்கிறது சென்சாரு, அது க்ளோஸ் பண்ணோடனே எரியும். இதை வந்துட்டு நான் இதில் வச்சுருவேன். அப்படி அழகு. இது வந்துட்டு உழவருடைய சிம்பிள், மாட்டு வண்டியினுடைய ரியல் சக்கரங்க. இது அதுக்காக செய்யறதில்லை. ஒரு மாட்டு வண்டியிலேருந்து ஒரு வில்லேஜ்லேருந்து கழட்டி எடுத்துன்னு வந்து இது வந்துட்டு உழவருடைய ஏற்கலப்பை. இதுங்க இது ஏன் இங்கே நான் சிம்பிளாக வச்சுருக்கேன்னு சொன்னால், நம்ம இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் இந்த பேக்ரவுண்டு கல்ச்சர் அதெல்லாம் தெரியாதுங்க. அந்த உழவன் மண்ணில் கையை வைக்கலன்னு சொன்னால் நம்ம டேபிள் மேலே நமக்கு சோறு கிடைக்காது. அது தெரியணுன்றதுக்காக இதை வந்துட்டு டெக்கரேட் பண்ணி இந்த பெயிண்டிங் எல்லாம் நானே பண்ணதுங்க. இந்த கோவிட் டைமில் வீடு விட்டு வெளியே போகாதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, வீட்லேயே அடைப்பட்டு இருக்கிற சமயத்தில் இதெல்லாம் செய்வேன் நான். சந்தோஷன்றது சிலருக்கு வந்து பணம் சம்பாதிக்கிறதுல சந்தோஷம் வருது, கொஞ்சம் பேருக்கு நகை வாங்குறதுல, வீட்டு பணம் கட்டுறதுல, வீடு கட்டுறதுல, பணத்தை பெருக்கிறதுல சந்தோஷம்னு நினைக்கிறாங்க கொஞ்சம் பேர். ஊர் சுற்றி பார்க்குறதுல சந்தோஷம். அந்த மாதிரி ஒருத்தருக்கும் ஒரு சந்தோஷம். இதெல்லாம் நான் ரொம்ப டீப்பாகவே நான் யோசித்து பார்த்ததில் ஒன்று புரியுது என்னென்னா, இந்த சந்தோஷன்றது வந்துட்டு நம்ம நிறைய எதுவும் பணம் செலவு பண்ண தேவையில்லை. பணத்தினால சந்தோஷம் வர்றதில்லை, இந்த மனசுனால தான் சந்தோஷம் வருதே தவிர அது நம்ம தேடி போக தேவையில்லை. அந்த சந்தோஷன்றது நமக்குள்ளவே இருக்குது. அது எப்படி பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்படி யோசித்து பார்க்குறதுங்க. இந்த கையை அப்படி நீட்டணுனாக்கா இந்த டிப்லேருந்து இந்த டிப் வரைக்கும் ஒரு அளவு இருக்குது. அந்த அப்படியே சுத்தம்னாக்கா ஒரு வட்டம் வருது. அந்த வட்டத்துக்குள்ளே ஒவ்வொரு மனுஷனாலையும் என்ன செய்ய முடியும், நல்லதையும் செய்ய முடியும், கெட்டதையும் செய்ய முடியும். ஜான் எஃப் கென்னடி ஒன்று அழகாக சொல்கிறாருங்க, என்னன்னாக்கா, டு லீவ் த வேர்ல்டு பெட்டர் தென் யூ ஃபவுண்ட் இட். இந்த உலகத்துக்கு நீ இருக்கிற போயிடுவ, ஆனால் நீ வந்தப்போ எப்படி இருந்துச்சு அதை விட வந்துட்டு அழகாகவும் பொறுப்பாகவும் விட்டுட்டு போன இந்த உலகத்தைன்னு தான் சொல்கிறாரு. நீ உற்பத்தி பண்ணுற குப்பையை நீ தான் காரணம், அது நீ தான் கண்ட்ரோல் பண்ணணும். அப்படி தான் நான் ஸ்டார்ட் பண்ணேங்க க்ளீன் க்ரீன் சீனுன்ட்டு இந்த கௌதம் நகர். இப்போ ஸ்வச் பாரத் இருக்கு இல்லைங்களா, 20 வருஷத்துக்கு முன்னே நான் வீடு வீடாக குப்பை அள்ளுற ப்ரோக்ராம் நான் கௌதம் நகரில் இந்தியாவிலே ஃபஸ்ட்டு நான் தான் பண்ணது. அது வந்துட்டு ஹிந்து நியூஸ் பேப்பர்லாம் ஃப்ரண்ட் பேஜ்லேயே நியூஸ் போட்டிருந்தாங்க, மணி அடித்தா குப்பை கிடைக்கும்னு. ஒரு தோட்டன்றது ஒரு யூனிவர்சிட்டி மாதிரி, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பல்கலைக்கழகம் அது. நீங்கள் பாருங்கள், எதையாவது புதைச்சாக்கா தெரிய மீண்டு எழுந்து வராது. நம்ம இறந்த பிறகு நம்ம போச்சா நம்ம தெரிய வர்றதில்லை. ஆனால் ஒரு விதையை எடுத்து நீங்கள் மண்ணில் புதைச்சிங்கனாக்கா அது வந்துட்டு முளைச்சி வெளியே வரப்போ கேள்விக்குறியோடு தான் வருதுங்க. அந்த கேள்விக்குறிக்கு பதில் என்னன்னு சொன்னால், வானத்தை நோக்கி பார்க்குது. அது வானத்திலிருந்து மழை துளியை வந்து ஆச்சரியக்குறியாக வருது பாருங்கள். இந்த கேள்விக்குறி ஆச்சரியக்குறியாக அந்த மழையை வாங்கி அது வளருது. அதான் சொன்னேன் உங்களுக்கு, கம்போடியாவிலேருந்து வியட்நாம்லேருந்து நான் எடுத்துகிட்டு வந்த இந்த மிளகா, ஒரே மிளகா தான் எடுத்துகிட்டு வந்தேன். இந்த மிளகாக்குள்ளே இருந்த சீட்ஸ்லேருந்து நான் 100 செடி பண்ணியிருப்பேன். இந்த சந்தோஷன்றது அந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணக்கூடியதுங்க. இப்போ நான் இந்த சந்தோஷம் நானே சீக்கிரட் அதெல்லாம் வச்சுட்டு இருந்தேன்னாக்கா, இல்லை வந்துட்டு இது கமர்ஷியலாக பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோ, நான் அதிக பணம் சம்பாதிக்க முடியும். நான் இதில் பணம் செலவு பண்ணுறேன், செலவு பண்ண பணத்தை மற்றவங்கள கூட பகிர்ந்து சந்தோஷத்தை நான் பகிர்றேன். இப்போ கொடுக்குறீங்களா யார் வந்தாலும்? இது வரைக்கும் நிறைய பேர் 100 கணக்கில் ஜனங்க வரவங்க இந்த தோட்டத்துலேருந்து வெளியே போகிறப்போ ஒரு செடியை கையில் எடுத்துகிட்டு போவாங்க. உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழுத்த பின் பிறப்பு. ஒவ்வொரு நாளும் நம்ம தூங்குறப்போ போகிறப்போ வந்துட்டு நம்ம செத்து போகிறோம், திடீர்னு எழுந்துக்கிறப்போ இன்னொரு புதுசாக பிறப்பு. அப்போ யோசிக்கிறேன், நான் மெயினாக வெயிட் பண்ணுறது எப்போ வெளிச்சம் வரோன்ட்டு தான். 4 மணிக்கு எழுந்துக்குவேன்,
ஒரு 2 ஹவர்ஸ் 1 ஹவர் 1.5 ஹவர்ஸ் நான் இன்டர்நெட்டில் இருப்பேன். என்ன விஷயம் உலகம் பூரா நடக்குதுன்னு பார்க்குவேன். காஃபி செய்வேன். காஃபியோடு நான் தோட்டத்துக்குள்ளே தான் ஃபஸ்ட்டு வருவேன். வந்த உடனே இதை பார்த்த உடனே எவ்வளோ அழகாக இருக்குது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செடியும் நான் நின்று சைலண்டாக அந்த சமயத்தில் மொபைல் ஆஃப் பண்ணிவிடுவேன். 3 ஹவர்ஸ் நான் காலையில் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அதனுடைய வைப்ரேஷன் இட்ஸ் லிவிங் திங் இல்லைங்களா? செடின்றது ஒரு உயிருள்ள ஜீவன் தானே. அது சைலண்ட்டாக பேசுது, நம்ம வார்த்தையால் பேசுகிறோம், அதுதான் வித்தியாசம். ஆனால் நம்ம பேச்சை விட அது பாருங்கள், இந்த அழகை வந்து யார் சொல்லி கொடுத்தாங்க? எந்த ஸ்கூலுக்கு போச்சு இது? இந்த மாதிரி பூ எடுக்கணுன்ட்டு, இந்த மாதிரி காய் காய்க்கணுன்ட்டு. அப்புறம் இன்னொரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு செடி இன்னொரு செடி கூட வந்துட்டு காம்பீட் பண்ணாதுங்க. போட்டியே கிடையாது, பொறாமையும் கிடையாது. பாருங்க, பக்கத்தில் அதனுடைய அழகை தனித்தனியாக அது காட்டுது பாருங்க. இயற்கைக்கு மத்தியில் போட்டி பொறாமை இல்லை, ஒன்றுமே இல்லையே பாருங்க. அந்த மாதிரி தான் மனுஷனை வரணுன்றதை நம்ம எதிர்பார்க்கிறோம். இந்த தோட்டத்துக்கு தேனீக்கள் வருது, பறவைகள் வருது, பட்டாம்பூச்சி வருது, அணில் வருது. இதெல்லாம் வரப்போ என்னதுன்னா அது சண்டையே போடுறது இல்லையே. ஆனால் மனுஷன் வந்துட்டு 30-40 சைட்டை போட்டு ஒரு இன்ச் இந்த பக்கம் வந்தால் கோர்ட்டில் வாழ்நாள் பூரா கேஸ் போடுறானே. அதுங்களுக்கு அந்த மாதிரி இல்லையே. இது வந்துட்டு ஒரு என்வாயன்மெண்ட்லி வெல் பேலன்ஸ்டு கார்டனுங்க. எல்லாம் பார்க்கலாம், நீங்கள் எல்லா ஆக்டிவிட்டீஸும் பார்க்கலாம், எல்லாமே. நம்ம வந்து கொஞ்ச நேரம் இப்படி உட்காந்த உடனே என்ன மாதிரி பிரச்சனை இருந்தால் கூட நம்மளுக்கு எந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் கூட நமக்கு லைட் ஆகிடுது, மைண்டு சந்தோஷமாக போகிறோம். அதே மாதிரி வரவங்களுக்கு சொல்கிறேன், என்னால் முடியுது, உங்களாலே முடியும், ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு நானே என்கரேஜ் பண்ணி அவங்களுக்கு ஒரு செடி கொடுத்து அனுப்புவேன். போகிறோம் சார். உங்களை வந்து இந்த பூக்கள் அப்புறம் இந்த தாவரங்கள் இதனுடைய காதலர்னு சொல்லலாமா? சொல்லலாம், காதலர்கள். ஆமாம், காதலர் என்ன சந்தோஷப்படுத்துது. திங் ஆஃப் பியூட்டி இஸ் அ ஜாய் ஃபார் எவர். அழகுன்றது வந்துட்டு உருவாக்கப்பட்டது இயற்கையில். அது ஒருத்தர் இல்லை, 10 பேர் பார்த்தா கூட அந்த அழகு அப்படியே தானே இருக்கும். இதெல்லாம் கற்றுக்குந்தான் எங்கள் அம்மா கிட்டங்க. ஒரு உடஞ்ச தொட்டியில் மண்ணை ரொப்பி அதில் துளசி வைக்குவாங்க, அந்த இதுவாக பாதுகாக்குவாங்க. நாங்கள் இருந்தது ஒரு ரொம்ப ஏழ்மையில் பிறந்தோம். நான் கேஜிஎஃப்பில் ஒரு சின்ன வீடுங்க, அதில் லைட் இருக்காது, தண்ணி வசதி இருக்காது. 6 பேர் நாங்கள். அந்த இதில் வந்துட்டு ஒரு உடஞ்ச பாலையில் வைக்குவாங்க, ஒரு முருங்கை செடியும் வச்சாங்க. நாங்கள் கடைசியில் கொஞ்சம் வசதி வந்து இன்னொரு வீடு கட்டின்னு வரப்போ எங்கள் அம்மாவுக்கு எதை விட்டுட்டு வரோன்றதில்ல, மெயினாக அந்த முருங்கை மரத்தை விட்டு வரோன்றது தான் அவங்களுக்கு அந்த உயிராக நினச்சாங்க. எங்கள் அம்மா படிக்காதவங்க, அவங்களுக்கு அதை பற்றி அவ்வளோ இருக்குதுன்னு சொன்னால், நம்ம எவ்வளவோ படிக்கிறோம், சயின்ஸை எவ்வளோ இது பண்ணுறோம், ஆனால் இந்த இதுவை பாதுகாக்கணும், நம்ம இயற்கையை பாதுகாக்கணும். நம்மளால நிறைய அழியுதுங்க. எந்த உயிரினத்தினாலும் இந்த இயற்கை அழியறதில்லை. எந்த உயிர் எல்லாம் இருக்குது. காட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தா மிருகங்க இருக்கும், அதனால் அது அழியறதில்லை. ஆனால் மனுஷன் எப்போ அந்த டூல்ஸை கண்டுபிடிச்சானோ, கத்தியை கண்டுபிடிச்சானோ, ஆக்ஸை கண்டுபிடிச்சானோ, குண்டை கண்டுபிடிச்சானோ, அதை வந்துட்டு எல்லாம் பாருங்கள். இந்த இடத்துல வந்துட்டு என்ன பண்ணேன்னா, நான் ஹவாய்க்கு போயிருந்தாங்க. ரிட்டையர் ஆன பிறகு நான் ஹவாய் போயிட்டேன். அங்கே ஒரு 6 மாதம் இருந்தாங்க. அமெரிக்கா வந்துட்டு ஜப்பான் மேலே அணுகுண்டு போட்டாங்க. அதை வந்துட்டு அப்புறம் ரொம்பவே அதை வருத்தப்பட்டாங்க. அதனால் ஜப்பான் என்ன பண்ணாங்க, அமெரிக்காவில் ஹவாயில் அந்த தீவில் ஒரு தோட்டத்தை உருவாக்குனாங்க. அந்த தோட்டத்தில் வந்துட்டு என்ன அழகாக பண்ணியிருந்தாங்க. அந்த கான்செப்ட் எடுத்துன்னு நான் நீங்கள் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது வந்துட்டு ஒரு ஃபிஷ் பாண்டு, நீங்கள் பார்க்கலாம். ஃபிஷஸ் இருக்குது, பெரிய பெரிய மீன்கள்லாம் கூட இருக்குது அதில். அங்கே இருக்கு பாருங்கள். இது வந்துட்டு ஹார்ட் ஷேப்பில் கட்டினாங்க. நம்ம பிறக்கிறப்ப என்ன ஆகுது, சிங்கிளாக பிறக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா அப்புறம் டபுள், இதில் இருக்கிற தண்ணி இங்கே வராங்க, டபுள். அப்புறம் குழந்தைங்க பிறந்த பிறகு 3 ஆகிறோம், பேர பிள்ளைங்க பிறகு 4 ஆகிறோம். சரியா வந்துட்டு இந்த கடலுக்கே நம்ம போய் சேர்றோம். நம்ம பிறந்தோம், இருக்கிறோம், இறந்து போகிறோம் இல்லைங்களா? அது வந்து சரி அப்படியே கண்டினியூ ஆகுது இல்லையா? அதனால தான் இந்த பம்பில் தண்ணி அப்படியே சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. அதை வந்து உணர்த்துற மாதிரி ஒரு காட்சி படுத்திருக்கீங்க. அது பாருங்க, அது புத்தர். நான் காஷ்மீர் போயிருந்தேன், ஒரு பழங்கால ஒரு இதில் இருந்து வாங்கிட்டு வந்தேன் புத்தருக்கு ஸ்டாச்சு. இதெல்லாம் வந்து நான் பெரிய இதில் பார்த்தது ஹவாயில், ஒரு சின்னதாக தோட்டத்துக்குள்ளே உருவாக்கியிருக்கேன். அப்புறம் இது வந்துட்டு கிரேப்ஸுங்க, இது கிரேப்ஸு. அது வந்துட்டு வாட்டர் ஆப்பிள். நான் வந்துட்டு காலையில் எழுந்து வரேன்னு சொன்னேன் இல்லைங்களா, காஃபி குடிச்சிருவேன், இந்த பேர்ட்ஸுங்கிட்டலாம் அதை பார்த்துட்டு தென் ஐ வில் மல்டிப்ளை மை பிளான்ட்ஸ். இது பாருங்கள், இந்த கார்டன் வந்துட்டு ஆர்கானிக்ங்க. ஓ, இது எங்கேயுமே எதுவும் கெமிக்கல்ஸ் இருக்காதுங்க. பாருங்கள், தேங்காய் நார் நான் யூஸ் பண்ணுறதெல்லாம். அப்புறம் இந்த தேங்காய் நார் பவுடர் இருக்குது, இதுதான் கோகோபீட். எல்லா செடிகளுக்கும் இதில் தான் நான் மல்டிப்ளை கூட பண்ணுவேன். இதில் போட்டாக்கா வந்துடும் கண்டிப்பாக. இந்த புதினான்றதே வேறங்க. இந்த புதினான்றது நம்ம மார்க்கெட்டில் வாங்குகிற புதினா கிடையாது. பாருங்கள், வாசனை இது கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். இது வந்து பிரண்டை, இந்த முட்டி வலிக்கெல்லாம் அதுதான் நல்ல மருந்துங்க. அதில் துவையல் செய்து சாப்பிடலாம். இது தூதுவளை. இது வந்துட்டு பசலைக்கீரை. இது பாருங்கள், இது பசலை. இதில் வந்துட்டு இரும்பு சத்து அதிகமாக இருக்கும். இது வந்துட்டு மஞ்சள்ங்க. இப்போல்லாம் ஜனவரிக்கு இதெல்லாம் நான் ஹார்வெஸ்ட் பண்ணுவேன். வீட்டுக்கு தேவையான மஞ்சள் நிறைய கிடைக்கும். மஞ்சளில் கருப்பு வெத்தலைன்றாங்களா, காரமாக இருக்கும். அது நார்த்தங்கான்னு சொல்கிறாங்களா, அதுங்க அங்கே இருக்குது பாருங்கள், அதில் நிறைய விட்டுருக்கு நார்த்தங்காய்.
நமக்கு பக்கத்துலேயே சுண்டக்காய் செடி இருக்குது, அதுவும் நல்லா மருந்துக்கு ஆகுறது தானே சுண்டக்காய். முருங்கை தோட்டத்திற்கு அழகுன்னு சொல்லுவாங்க, முருங்கை மரம். இது வந்துட்டு இந்த பிரியாணியில் போடுறோம்லங்க இலை, பே லீஃப்னு சொல்லுவாங்க. ஆமாங்க. நீங்கள் பார்க்கலாம் வாசனை. இது வந்துட்டு கம்போடியா சில்லிஸுங்க. நான் வியட்நாமும் கம்போடியாவும் பக்கத்து நாடுங்க நான் போயிருந்தேன் 10 நாள். அப்போ அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்த ஒரு சீட்லேருந்து எல்லாம் ஒரு சீடு தான் ஹோட்டலில் சாப்பிட போனேன். ஒரு சாப்பிட்ற இடத்துல தான் வந்து மிளகா நல்லா இருந்துச்சு. அப்போ அந்த கிச்சன்லேருந்து ஒரு மிளகா கொடுங்கன்னே, அந்த மிளகா இது ஒன்றும் அது. இப்போ யாரும் இது லண்டன் இது ஸ்காட்லாந்து வந்தாங்க, அவங்க இது சீட்ஸ் எடுத்து வந்தாங்க, அதுவும் போட்டிருக்கேன். இது வந்துட்டு லவங்கம் செடிங்க. இது வந்துட்டு பாஸ்மதி. அக்கா நீங்கள் எந்த அரிசி நீங்கள் குக் பண்ணுற சமயத்துலையா இந்த இலையை ஒரு பீஸ் எடுத்து அந்த ரைஸில் போட்டிங்கன்னா யூ வில் கெட் த ஸ்மெல் ஆஃப் பாஸ்மதி ரைஸ். இது எல்லார் வீட்லேயும் இருக்க வேண்டிய செடி, கற்பூரவள்ளி. குழந்தைங்களுக்கெல்லாம் கோல்ட் ஆச்சுனாக்கா இதுதான் பெஸ்ட்டு மெடிசன். இது வந்து நைட் குயினுங்க, நைட்டில் தான் ஓப்பன் ஆகும். ரொம்ப பவர்ஃபுல் சென்ட்டுங்க, ரொம்ப நல்ல நறுமணம் வரும் அதில். ஹோல் நைட் விடிய விடிய எங்கேருந்தாக்கா அங்கே நான் என் ரூமுக்கு வருவாங்க, அந்த தோட்டம் ஃபுல்லாகவே நல்லாயிருக்கும். ஏதோ ஸ்ப்ரே போட்ட மாதிரி சென்ட் போட்ட மாதிரி இருக்கும். ஒரு இலையிலேருந்து எப்படி மல்டிப்ளை பண்ணுறதுன்றலாம் பண்ணியிருக்கேன், அது சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துருக்குங்க. இப்போ ஒரு இலை, அந்த இலையை கிள்ளி நட்டாக்கா வரும் செடி, அந்த மாதிரி பாருங்க பண்ணியிருக்கேன் பாருங்க. இதை பாருங்க, இப்போ இதுக்கு வேறு வந்திருக்கு. நீங்கள் இலையை தான் நட்டுருக்கேன், அது வரும், வேறு வரும். இப்போ தங்கமணி வந்தார் அப்படின்னு சொன்னாக்கா ஆல் த பெஸ்ட் தங்கமணி, ஹேவ் எ நைஸ் டேன்னு ஒரு செடி கொடுத்துருவேன். அவங்க எடுத்துகிட்டு போய் அது வீட்டில் வளர்க்குவாங்க. தோட்டக்கலையை செய்கிறவங்க அது வளர்ந்துட்டே இருக்கும், ஒரு நாள் பூரா வளர்க்கலாம், மற்றவங்ககிட்ட பகிரலாம். அதான் சொன்ன பாருங்கள், இது ரெடியாக இருக்குது. இது வந்துட்டு ஹைபிஸ்கஸ் அங்கே காட்டினா இல்லைங்களா, இந்த செடி ரெடியாக இருக்குது. யாருக்காவது ஒரு ஹைபிஸ்கஸ் வேணும்னா இதை எடுத்து கொடுத்துருவோம். இதில் நியூ வெரைட்டி எது இருக்குது அது பார்த்து நான் இதெல்லாம் நியூ வெரைட்டிங்க பாருங்கள், இதெல்லாம் நியூ வெரைட்டி. இப்போ எனக்கு செடிகளில் ஆசை மாதிரி மேடம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து கோழிங்க மேலே ஆசை. இங்கே பாருங்கள், விதவிதமான கோழிங்க, நாட்டுக்கோழிங்க. அப்புறம் இங்கே இருக்குது பாருங்கள், அந்த வெரைட்டிஸ் எல்லாம் வேறுங்க. ஸ்பானிஷ் சில்க்குன்னு காலெல்லாம் முடி இருக்கும் அதுக்கு, அது பாருங்கள். இப்போ எனக்கு 2 பிள்ளைங்க, அவங்க 2 பேரும் கல்யாணம் ஆகி போயிட்டாங்க. இப்போ மேடம்க்கு எனக்கு எப்படி செடி, அந்த மாதிரி மேடம்க்கு இந்த கோழி வளர்ப்பு ரொம்ப இஷ்டம். வீட்டுக்கு தேவையான முட்டை கிடைக்கும் அதில். இப்படி நான் ஸ்காட்லாந்து போயிருந்தப்போ அங்கே ஒரு இடத்துல பார்த்தேன், ஒருத்தர் வீட்டில் மரத்துலேயே ஒரு வீடு மாதிரி கட்டியிருந்தாங்க. அதை பார்த்து வந்தது இந்த தோட்டத்தில் அந்த மாதிரி உருவாக்க முடியுமான்ட்டு யோசித்தேங்க. யோசித்து இந்த ட்ரீ ஹவுஸ் நான் பண்ணேன். இது கீழெல்லாம் மரம் இருக்கும், ஃப்ளோரிங் கூட மரம் தான், மரம் எல்லாமே மரம், எல்லாமே பேம்புங்க மரம். அழகாக இருக்குது சார் இது. இது பாருங்க, இதை வந்துட்டு எங்கள் 3 பேர பிள்ளைங்க அவங்க பேர்லேயே ஷானன் ட்ரீ ஹவுஸ்ன்னு பண்ணாங்க. இவன் ஃபர்ஸ்ட் பேத்தி ஷானன் அமெரிக்காவில் இருக்கா, அம்மையா 2வது பேத்தி அவள் லண்டனில் இருக்கா, அவன் பேரன் வந்துட்டு ஆரியா. அவங்க 3 பேரை வச்சு ட்ரீ ஹவுஸ் பண்ணி அவங்க தான் வந்து டேப் கட் பண்ணி இனாகிரேட் பண்ணாங்க. இதை 2 வருஷத்துக்கு முன்னே மழை நீர் சேகரிப்பு எல்லா இடத்துலையும் இந்த ரூஃப் வாட்டர் வருது இல்லைங்களா, அதில் இருக்கிற தண்ணி கலெக்ட் பண்ணி இந்த இதில் கலெக்ட் ஆகும் டேங்க்ஸில். இப்போ மழை நீர் இங்கே சேகரித்தா அந்த டேங்க்கில் இது பண்ணுறீங்க. இதெல்லாம் மழை நீர் சேகரிப்பு தான். இதில் இருக்கிறதுக்கு மேலே விழுது, இங்கே வருது பாருங்கள் பைப் லைன். இந்த பைப் போயிட்டு அங்கே டேங்க்கில் ரொம்பிடும். எனக்கு தேவையான தண்ணி நீர் தேக்கம் இருக்கும். வரவங்கெல்லாம் கூட நம்ம கெட் டுகெதர்லாம் வருவாங்க இல்லையா ஃப்ரெண்ட்ஸுங்க, அவங்க வந்து தே வுட் லைக் டு சிட் ஹியர், ஸ்பெண்ட் சம் டைம். இப்போ பாருங்கள், ஒரு மனுஷனை நீங்கள் பார்த்துட்டு உன்னுடைய வேல்யூ என்னப்பான்னு கேட்டால் அவனுக்கு ஆன்சர் பண்ண முடியாது. என்னப்பா நான் விற்கிற பொருளான்னு கேட்பான் அவன். ஆனால் ஒரு செடியோ ஒரு மரத்தையோ பார்த்து அதை எந்த அளவுக்கு இந்த சமுதாயத்துக்கு நல்லது பண்ணுதுன்னு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா, இந்த என்வாயன்மெண்ட் சுற்றுப்புற சூழல் பண்ணுறாங்க இல்லைங்களா, அவங்க வந்து கால்குலேட் பண்ணியிருக்காங்க. ஒரு மரம் 50 வருஷம் உயிரோடு இருந்துச்சுன்னா அந்த பூமி மேலே 15,75,000 ரூபாய் அளவுக்கு நல்லது செய்தான் இந்த சமூகத்துக்கு. எப்படின்னு சொன்னால், அதுக்கு தேவையான நம்மளுக்கு ஆக்சிஜன், பிராணவாயு கொடுக்குது. இந்த வேருங்கள்லேருந்து அடித்து போகக்கூடிய ஸ்டாப் சாயில்னு சொல்லுவாங்க, மேலே இருக்கிற அந்த மண் மழை வந்தால் அடித்து போகுது இல்லைங்களா. இப்போ பாருங்கள், லேண்ட்ஸ்லைட் ஆச்சு இதில் கேரளாவில். அந்த மரங்கள்லாம் வந்துட்டு லூஸ் சாயில் அங்கே இருந்ததுனால தான் அது அவ்வளோ பெரிய இதாச்சுங்க, பேரிடர் ஆச்சு. இல்லைனாக்கா அந்த வேருங்க நல்லா வளர்ந்துருந்தாக்கா அந்த மண்ணுங்க அடிச்சுன்னு போகிறதுக்கு சான்ஸ் இல்லை. அது எரோஷன் செக்குன்னு சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம எல்லா மருந்துமே, மனுஷனுக்கு தேவைப்பட்ட எல்லா மருந்துமே நீங்கள் அப்போ இருந்து பார்த்தீங்கன்னாக்கா செடிகள்லேருந்து தான் வருதுங்க. அப்புறம் எல்லா டைஸ் கலருங்க செடியிலேருந்து தான் வருதுங்க. மனுஷனுக்கு வந்துட்டு இயற்கையை பார்த்து தான் டிசைன்ஸை அவன் கண்டுபிடிச்சான். ஒரு ஃபோட்டோ ஆகட்டும், இல்லை ஒரு துணியோடைய பிரிண்ட் ஆகட்டும்,
கலர்ஸுங்க ஆகட்டும், டெக்கரேஷன்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்துட்டு இன்றைக்கி அது பிளாஸ்டிக்கில் பார்க்குறோம் நம்ம. ஆனால் இயற்கையிலேருந்து பார்த்து தான் அந்த பிளாஸ்டிக் கூட இப்போ தயாரித்தாங்க. அதனால் இயற்கைன்றது வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த் சொல்லுவாருங்க, நேச்சர் இஸ் அவர் கிரேட்டஸ்ட் டீச்சர். நேச்சர் இஸ் அவர் கிரேட்டஸ்ட் டீச்சர். ஸோ நம்ம வந்துட்டு வி ஆர் த ப்ராடக்ட் ஆஃப் என்வாயன்மெண்ட். இந்த சுற்றுப்புற சூழலில் நம்ம வந்திருக்கோம். வந்து போகிறப்போ முதல்ல எப்படி இருந்துச்சு அதை விட கொஞ்சம் அழகாக வச்சுட்டு போகணும். அதுதான் எனக்கு மாத்திரம் சுயநலமாக சந்தோஷமும் கிடையாது, அந்த சந்தோஷத்தை எல்லாருக்கும் பகிர்ந்து அந்த அளவில் தான் இங்கே இருக்கிற பெரிய பெரிய செடிங்க ஒரு செடியும் உயிராக வளர்த்தேன். நான் குழந்தைங்கள மாதிரி வளர்த்தேன். அவ்வளோ பெருசாக வந்திருக்கு. பெரியவங்க ஆகிட்டாங்க இப்போ குழந்தைங்க. இப்போ அவங்களெல்லாம் என்ன பண்ணால் கௌதம் நகருக்கு என்ட்ரன்ஸ்லேருந்து பியூட்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு 30 செடிங்க, பெரிய பெரிய தொட்டியில். இந்த பணம் பெருசு கிடையாதுங்க, அது நம்ம சந்தோஷத்தை மற்றவங்கிட்ட பகிர்றோம் பாருங்கள். அந்த பகிர்தல்ன்றது நான் எங்கள் அம்மா கிட்ட தான் கற்றுக்கினேன். ரொம்ப ஏழ்மையில் இருந்தால் கூட அவங்க கீரை விற்றுன்னு வரவங்கள தலைமையில் இருக்கிற கூடையை கீழே இறக்கி வச்சுட்டு கஞ்சி தண்ணியில் உப்பு போட்டு கொடுப்பாங்க. நீ ரோடாக சுற்றுற, டயர்டாக இருப்பேன் இந்தான்ட்டு. அப்போ நான் யோசிக்குவேன், இவங்ககிட்ட எதுவுமே இல்லையே ஆனால் கூட கொடுக்குறாங்களே. அந்த கொடுக்குறன்றது எனக்கு வந்தது என்ன எங்கள் அம்மா கிட்ட இருந்தால். வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும்னு சொன்னாக்கா யுவர் ஹேண்ட்ஸ் மஸ்ட் பி ஃபில்டு வித் ஆக்டிவிட்டீஸ். நீங்கள் ஒரு வேலையில் உங்களுக்கு இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு வயசே ஆகாது. எப்போதும் நீங்கள் வேலை செய்து சந்தோஷமாக இருக்கலாம். நான் 10 வருஷம் பெம்எல்ல வேலை பார்த்தேன், 30 வருஷம் காலேஜில் ப்ரொஃபஸராக வேலை பார்த்தாங்க. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, நான் எந்த இடத்துல இருந்தாலும் ஜனங்களை பிள்ளைங்களெல்லாம் ஒன்றா சேர்க்குவேன். ஒன்றா சேர்த்து நம்ம எதாவது செய்யலாமே, முதல் இந்த ஐடியாவை உருவாக்குவேன். அந்த மாதிரி உருவாக்கம் தான் ஃபர்ஸ்ட் கிரேட் காலேஜில் நான் ஒரு 35,000 மரக்கன்களை வளர்த்தேங்க. ஸ்டூடெண்ட்ஸுங்களை வச்சு, டீச்சருங்களை வச்சு. இது கர்நாடகாலேயே யாரும் பண்ணிடலங்க. காலேஜில் 35,000 மரம் வளர்த்து அந்த மரம் மொத்தம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கே கொடுத்ததுனால எனக்கு வந்துட்டு அவார்டும் கொடுத்தாங்க. அவார்டுனா பெஸ்ட் என்எஸ்எஸ் ஆஃபீஸர் இன் கர்நாடகா ஸ்டேட் என்று. ஃபர்ஸ்ட் கிரேட் காலேஜ் ஆகட்டும், இன்ஜினியரிங் காலேஜ் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மரங்க இருக்கும். அது ஒரு இடத்துல வந்துட்டு என் பேர் இருக்காது, ஆனால் அந்த மரங்க தான் பேசும். அப்போ நீங்கள் ஆயிரக்கணக்கான மரங்கள் நான் கேஜிஎஃப்ல வளர்த்துருக்கேன். நட்டது மாத்திரம் இல்லை, அந்த மரங்களை என்னால் எண்ணி சொல்ல முடியும். அது ஒவ்வொரு மரத்தினுடைய நான் பயோகிராஃபின்னு சொல்லுவாங்களே, அதை பற்றி அந்த வரலாறையும் என்னால் சொல்ல முடியும். இப்போ கௌதம் நகரில் இருக்கிற மொத்த மரங்க நான் நட்டத்தாங்க, இன்க்ளூடிங் தட் பார்க். ஹாப்பி அகாடமின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க, ஒரு பல்கலைக்கழகம் மாதிரின்னு வச்சுங்களேன், யூனிவர்சிட்டி. ஹாப்பி அகாடமி வித்தியாசமா அகாடமி. எல்லாருமே கேட்டாங்க, என்னப்பா எதுக்கும் அகாடமி கேட்டிருக்கோம், ஹாப்பி சந்தோஷத்துக்கு ஒரு அகாடமி இருக்கான்னு சொல்லிட்டு. நான் சொன்னேன், இந்த சந்தோஷம்னு சொல்கிறது எல்லாராலையும் முடியும், எல்லாருக்கிட்டையும் இருக்குது. நம்ம எங்கேயும் தேடி போக தேவையில்ல, நமக்குள்ளவே இருக்குது. அதை பற்றி நம்ம எப்படி பண்ணுறதுன்றது தான் அந்த ஹாப்பி அகாடமி. குறைஞ்சது ஒரு 30 குடும்பங்க இருக்குங்க இந்த அகாடமியில். இந்த அகாடமி என்ன பண்ணுறீங்க? அவங்க வந்துட்டு வாரத்துக்கு ஒரு வாட்டியோ, 15 நாளைக்கு ஒரு வாட்டியோ, மாதத்துக்கு ஒரு வாட்டியோ. இங்கே வந்துட்டு மெம்பர்ஷிப் இல்லை, எதுவும் சப்ஸ்கிரிப்ஷன் கலெக்ட் பண்ணுறது இல்லை, எவ்ரிதிங் இஸ் ஃப்ரீ. அவங்க வரவங்க என்ன செய்வாங்க சொன்னாங்க, குடும்பத்தோடு வரணும், பிள்ளைங்களோட வரணும், தனியாலாம் வரக்கூடாது. ஏன்னா புருஷன் வந்துட்டு பார்ட்டியில் இருக்கிறாருன்னா பொண்டாட்டி வீட்டில் கோபமாக இருப்பாங்க, அப்படி இருக்கக்கூடாது. குடும்பத்தோடு வரணும், பிள்ளைங்க ஓடி ஆடி விளையாடணும், பிள்ளைங்க இதெல்லாம் பார்த்து கற்றுக்கணும். எஸ்பெஷலி லேடிஸுக்கு இந்த மாதிரி ஒரு ஹாபி இருக்கணுன்றதுக்காக தான் இது பண்ணேன். வரப்போ அவங்க வந்துட்டு வீட்டிலேருந்து அவங்க சாப்பாடு எடுத்துகிட்டு வருவாங்க. இது பாருங்க, இதுதான் இதில் கட்டின அந்த செங்கல் எல்லாம் 100 வருஷங்க, 100 வருஷம் பழமையான செங்கல். நானே எல்லாம் டிசைன் பண்ணி இது ஃபுட் கோர்ட்டுங்க. அவங்க எடுத்துன்னு ஒரு சாப்பாடை இது மேலே வச்சுருவாங்க. அப்புறம் இந்த காலெலாம் வெளியே தான் பார்ட்டி ஏரியா, மியூசிக், டான்ஸ், சந்தோஷம். என்ன கண்டிஷன் சொன்னால், நோ ரிலிஜன் பேசக்கூடாது, பாலிடிக்ஸ் பேசக்கூடாது, அப்புறம் அவங்கள பற்றி இவங்கள பற்றி பேசக்கூடாது. இங்கே வந்தாக்கா சந்தோஷத்தை பற்றி தான் பேசணும். வெளியே போகிறப்ப ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணும். அந்த மாதிரி சில சமயத்தில் என்ன பண்ணுவோம்னு சொன்னாக்கா, ஆளுக்கு இங்கே வரவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஏதாவது பைசா கொடுப்பாங்க, யாராவது ஒருத்தர் கலெக்ட் பண்ணுவாங்க. அந்த வாரத்துக்குள்ளே இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது ஒன்று செய்யணும். அந்த பணத்தில் அது ஃபோட்டோ இருக்கக்கூடாது, அப்புறம் எங்கேயும் பிரிண்ட்டில் வரக்கூடாது, ப்ரூஃபே இருக்கக்கூடாது. ஆனால் அவர் எடுத்துகிட்டு போய் ஏதோ செய்திருக்காரு, அதோட முடியும். இந்த கைக்கு கொடுத்தது இந்த கைக்கு தெரியாத அளவுக்கு செய்யணும். அந்த மாதிரி எங்களுக்கு பண்ணி நிற்கிறீங்க ஆல்ரெடி.